ஸோ ஆங்கில புத்தாண்டுலாம் வந்து சிறப்பாக நம்ம அனைவரும் கொண்டாடி இருப்போம்னு நினைக்கிறேன். இப்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம தை மாதம் 2026 பார்த்திங்கன்னா இப்போது தை மாதம் வந்திருக்கு. ஸோ இந்த தை மாதத்தின் சிறப்புகள் என்னென்ன இருக்குது, மேலும் பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன சிறப்புகள், என்னென்ன பாதிப்புகள், சரிங்களா, யார் உச்சத்தை தொட போகிறார் அப்படின்ற விஷயங்கள் பற்றியும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த தை மாதம்னா தை மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஜனவரி மாதத்தில் 2026 ஜனவரியில் 15ஆம் தேதி வந்து தை மாதம் பிறக்குது. ஸோ அப்படி பார்த்தா வியாழக்கிழமை குரு பகவான், ஸோ குரு தினத்தில் தை மாதம் பிறக்குது. ஸோ எல்லாருக்கும் செல்வ செழிப்புகள் ஏற்படும், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி ஜனவரி 18 தை அமாவாசை வருது. ஸோ தை அமாவாசை, தை மாதம்னாலே தட்சிணாயனம் முடிந்து உத்தராயண காலம் தொடங்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த உத்தராயணம் தட்சிணாயனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம தேவர்களுக்கு இந்த காலை பொழுது, இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மாதம், சரிங்களா, போன மாதம் மார்கழி மாதம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட காலை பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லுவோம். பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு இந்த தேவர்களுக்கு இப்போ என்ன இருக்குது, காலை விடியற் காலை பொழுது தான் அந்த உத்தராயண காலம் ஸ்டார்ட் ஆகுது தை மாதம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் எல்லாருக்குமே, எல்லா ஜீவராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் தான் ஒரு எழுச்சி மிக்க ஒரு நாளாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுக்க. ஏன்னா பல பேர் பார்த்திங்கன்னா நம்மளே பார்த்திங்கன்னா புது வீடுக்கு கிரகபிரவேசம் பண்ணுறதுக்கு, கல்யாணத்துக்காக தேதி குறிக்கிறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்காக புதுமண தம்பதிகள் இணைவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தை மாதத்துக்காக அனைவருமே ஏன்னா கதிர் அறுப்பாங்க, பொங்கல் திருவிழா இருக்குது, உழவர் திருவிழா மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இந்த உழவன் இல்லைன்னா நம்மளால் எந்த விதமோ பொருளையும் சாப்பிட முடியாது, எதையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த தை மாதம் இருக்குதுன்னு சொல்லலாம். சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த தை மாதத்தில் பொங்கல்லாம் வச்சு சிறப்பாக நம்மளோட தென்னிந்திய பகுதியில் நம்ம சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ உலகம் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த உத்தராயண காலத்தில் இந்த தை அமாவாசை வருது பாருங்கள். இந்த தை அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி அமாவாசைலாம் வந்துடுச்சு, மாலை அமாவாசைலாம் முடிஞ்சிடுச்சு, இப்போ தை அமாவாசை வருது. ஸோ மாலை அமாவாசை டைமில் ஏதாவது பண்ண முடியல அப்படின்னும் போது இந்த தை அமாவாசை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் இறந்தவர்கள், சரிங்களா, அவங்களோட பிள்ளைகளையோ சொந்தக்காரங்களும் பார்க்கறதுக்கு வருவதான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டத்தில் மறக்காமல் தை அமாவாசையில் வீட்டில் படையல் வச்சு, ஸோ ஒரு துணி, சரிங்களா, ஸோ எப்போ பார்த்திங்கன்னா ஒரு சேலை, ஒரு வேட்டி, டவல் இது மாதிரி தான் வச்சு படைக்கணும். சேலை கூட ஒரு ஜாக்கெட் பெட்டி இது மாதிரி வச்சு தான் கடவுளுக்கு படைச்சிட்டு, கடவுளுக்குனா நம்ம முன்னோர்கள், ஏன்னா அவங்க தானே இப்போ கொடுத்த காக்க போகிறவங்க. ஸோ அவங்களுக்கு வச்சு படைச்சிட்டு அது மூலயமா, சரிங்களா, 4 பேருக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 பேருக்கோ இல்லை 5 பேருக்கு இல்லை ஒரு 9 பேருக்கு உணவு தானம் பண்ணுங்கள். உணவு தானம்னா யாருக்கு தேவை இருக்கோ, இப்போ கோவிலில் கொடுக்குறாங்க பாருங்கள், அது வந்து பிரசாதம், அது வீட்டிலே சமைச்சு வச்சுட்டு வந்திருப்பாங்க, அங்கே ஒரு பிரசாதமாக அதை வாங்கிக்கிறாங்க கடவுள்கிட்டேருந்து. பட் இந்த உணவு தானம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா யாருக்கு தேவை இருக்கோ, அன்றாட உணவே கிடைக்க முடியாமல் இருக்கும் சில பேருக்கு, ஸோ அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக நம் முன்னோர்களுக்கு இது நம்மளோட காலகட்டத்தில் செய்ய முடியாத சில விஷயங்கள் இருந்திருக்கும், சூழ்நிலைகள் தடுத்திருக்கும், அந்த விஷயங்கள்லாம் நிவர்த்தியாகி அவங்க மனது குளிரும். ஸோ அதனால் கண்டிப்பாக தை அமாவாசைக்கு முடிந்த அளவில் உணவு தானம் பண்ணுங்கள். ஒருத்தருக்காவது வாங்கி கொடுங்க. அதோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும்லாம் இல்லை, 5 ரூபா இருக்கலாம், 10 ரூபா இருக்கலாம், 500 ரூபா இருக்கலாம், 5000 ரூபா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஒருவரோட பசி ஆற்றுங்கள். என்னால் சாப்பாடெலாம் வாங்கி தர முடியாதா, நானே கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்றீங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் சமைக்கிற சாப்பாடை, சரிங்களா, காகத்திற்கு வைக்கலாம். ஸோ வீட்டு வெளியே காக்கா வரும் பார்த்தீங்களா, காக்காவுக்கு வைக்கலாம். அதுவும் முடியலையா, சின்ன எறும்புகள்லாம் குட்டி குட்டியாக எறும்பு, அந்த எறும்புகளுக்கு உணவளிக்கலாம். ஸோ இந்த தை மாதத்தில் முடிந்த அளவு என்ன பண்ணணும், ஸோ உணவு தானியங்கள், அதை உயிரினத்தை, எந்த உயிரினம் தான் பரவாயில்ல, அளவுகள்லாம் இல்லை, எறும்பு கொடுத்தாலும் சரி, பசுமாடு கொடுத்தாலும் சரி, காகத்துக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை மனிதர்களுக்கே கொடுத்தாலும் சரி. ஏன்னா கடவுள் வந்து தனியாக வரமாட்டார், மனித உருவில் தான் வருவார். அப்போ நம்ம தான் வந்து யாருக்காவது உதவிகள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து இந்த தை மாதத்தில் நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். உழவர்கள் அனைவருக்கும், யாரெல்லாம் விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்களோ, உற்பத்தி துறையில் இருக்காங்களோ, எல்லாருக்கும் ஒரு நன்றி செலுத்தணும் நம்மளும், சரிங்களா. ஸோ மற்றவங்க தான் பண்ணணும் இல்லை, நம்ம அனைவருமே அவங்களுக்கு வந்து நன்றி கடன் பட்டவர்கள், உழவர்களுக்கு எல்லாமே அவங்கள நன்றி கடன் செலுத்த வேண்டிய மாதமாக எப்பவுமே நன்றி கடன் செலுத்தணும். இந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நாள், நம்ம பர்த்டே கொண்டாடும் பார்த்தீங்களா, அது போல் ஒரு நாள் தான் இந்த நாள். கண்டிப்பாக அவங்களுக்கு நன்றி செலுத்தணும். உள்நாட்டு, சரிங்களா, உள்நாட்டு
உற்பத்தியில் ஆன பொருட்களை வாங்குவதை ஒரு கடமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வருடத்தில் அனைவருக்கும். இதை என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக கூட வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் தொழில் தொடங்குறதுக்காக காத்துட்ருப்பீங்க. அதுக்காக நல்ல நேரங்களை குறித்து உங்களுக்கு சாதகமான, உங்களோட சுய ஜாதகத்துக்கு சாதகமான, சரிங்களா, ஸோ அந்த ஜாதகத்துக்கு சாதகமான தேதிகளை குறித்து உங்களோட சுய தொழில்கள், இல்லை வேலைக்கு ஜாயின் பண்ண போகிற டேட்டு, புது வீட்டுக்கு போக போகிறீங்களா அதுக்காக வாழ்த்துக்கள், திருமணத்தில் இணைய போகும் தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள், இது எல்லா விஷயங்களும் சமய சடங்குகள் எல்லாமே பாரம்பரிய முறைப்படி இந்த தை மாதத்தில் அனைவருக்கும் சிறப்பாக நடைபெற அடியேனின் வாழ்த்துக்களும். கன்னிராசி அன்பர்களுக்கு 2026க்கான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேலும் 2026இல் பிறக்கக்கூடிய தை மாதம் நம்ம கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கன்னிராசி, கன்னி லக்ன அன்பர்களுக்கு ஏன்னா லக்னாதிபதி, ராசி அதிபதி கன்னிக்கு பார்த்தீங்கன்னா புத பகவான் தான் வருவார். 1க்கும் 10க்கும் அதிபதி 5ல் இருக்கிறார். ஸோ மனசு பார்த்தீங்கன்னா பலவிதமான எண்ணங்களில் ஓடிட்டே இருக்கும். ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது, அது நடக்கலை, இது நடக்கலை, பண பிரச்சனைகள் இருந்தது, வேலை பிரச்சனை இருந்தது, திருமணம் நடக்கலை, குழந்தை இல்லை, இப்படி நிறைய பேர் நிறைய விஷயங்கள். இப்போது தை மாதத்துலையாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. இந்த 2026 பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு மன போராட்டங்கள் கொஞ்சம் விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது விலகக்கூடியதுன்னு என்ன அர்த்தம்? ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா ஹை லெவல் போகும், அப்புறம் அங்கே போய் டாக்டரை பார்ப்போம், அப்போ அங்கே வந்து ஸ்டாப் பண்ணி அனுப்புவார். இந்த தை மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு அத்தகைய ஒரு காலகட்டம். ஸோ விமோச்சனம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தை மாதம் திகழப்போகுது. அப்போ என்ன பண்ணோம், முன்னோர்கள் வழிபாடு மிகவும் முக்கியமாக செய்யக்கூடியது கன்னிராசி என்பவர்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். தை அமாவாசை வருது, பித்ரு தர்ப்பணம் கொடுங்க, சரிங்களா? முன்னோர்களுக்காக படையில் வச்சு அவங்கள வணங்குங்க. யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு உணவு தானங்கள் பண்ணுங்க. உணவு தானங்கள் காக்கைக்கோ, எறும்புக்கோ, ஆடு மாடு எதாக இருந்தாலும் சரி, மனிதனுக்கோ யாருக்காவது உணவு தானங்கள் செய்யுங்க. ஸோ கன்னிராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக மன சஞ்சலங்கள் ஏற்படுத்தும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் அதற்கான நிவர்த்தி உங்கள் கையிலே தான் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அதிபதி 1க்கும் 10க்கும் அதிபதி புத பகவான் உங்களுக்கு 5ல் சஞ்சரிக்கிற, கூடவே சுக்கிரன் இருக்கார், செவ்வாய் இருக்கார், சூரியன் விரையாதிபதி சூரியனும் இருக்கார். அப்போ விரையாதி சூரியன் இருக்கனால விரயங்கள், மன விரயம் ஏற்படும். மனதில் பார்த்தீங்கன்னா 1000 எண்ணம் போகும். வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், சரிங்களா, டாக்குமெண்ட்டு, கையெழுத்து, பேங்க் ரிலேட்டடான விஷயங்கள், கடன் கொடுத்துருப்பீங்க, இல்லை கடன் வாங்கலாம்னு நினச்சிருப்பீங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு கொலப்ஸாக இருக்கும். புதிய முயற்சி செய்யலாமா வேண்டாமா, இது போல் விஷயங்கள் எல்லாமே மனதில் குழப்பத்தோடு இருக்கும். அதனால் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யுங்க. கூடவே அப்பா அம்மா இருக்கிறாங்களா அவங்களுக்கு ஒரு புது ஆடைகள் எடுத்து கொடுங்க. தை மாதம் பொங்கல் வருதில்ல, ஸோ புது ஆடைகளை எடுத்து கொடுத்து அவங்கள மகிழ்ச்சியில் ஆழ்த்துங்கள். அப்பா அம்மா ஸ்தானத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மாமனார் மாமியார் இருக்காங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அது போல் செய்யும்பொழுது கன்னிராசி அன்பர்களுக்கு, இல்லை நான் இன்னும் கல்யாணமாக சின்ன பையன் தான் இருக்கேன், உங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்யுங்க, உங்களோட ஆசிரியர்களுக்கு செய்யுங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தும். கன்னிராசி அன்பர்களுக்கு 2க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 5ல் இருக்கிறார். அப்போ எனக்கு வாழ்க்கை அமையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தையின் வழியில் உங்களுக்கு வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழி தொழில் அமைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு, சரிங்களா? ஆன்மீகம் சார்ந்த சில அழைப்புகள் தங்களை நாடி வரும். அதை ஏற்ற ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா 3க்கும் 8க்கும் அதிபதி செவ்வாய் பகவான் 5ல் இருக்கிறார். புது முயற்சியால் பிரச்சனைகள், தம்பியால் தங்கச்சியால் ஒரு கருத்து வேறுபாடுகள், ஒரு வாயத்தோட பேசின வேறுபாடுகள், எப்பயோ பேசியிருப்பீங்க, அந்த பிரச்சனை இப்போ கொண்டு வருவான். இது எல்லாமே உங்களுக்கு மனசில் நெருடிட்டே இருக்கும். அது எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். உங்களோட தாய்மாமன் சார்ந்த வர்க்கங்கள், இல்லை மாமான்னு கூப்பிடக்கூடிய மாமனார், ஸோ இவர் சார்ந்த இடத்துல சிறிய வாய் வார்த்தைகள், சிறிய பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதில் கொஞ்சம் ஜாக்கிரதை அணுகுமுறையில் மேற்கொள்ளணும். அடுத்து உங்களுக்கு 4க்கும் 7க்கும் அதிபதி 10ல் இருக்கிறாருங்க. அப்போது வீடால் உங்களுக்கு ஒரு வருமானம் வரணும், வீட்டிலேயே ஒரு சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களோட பார்ட்னர், லைஃப் பார்ட்னரால் உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்க போகுது. ஸோ லைஃப் பார்ட்னரோட வீடு மூலயமாக உங்களுக்கு ஒரு அழுத்தம் ஏற்படும். வாழ்க்கை துணையின் மூலம் ஒரு அழுத்தம். ஏன்னா வாழ்க்கை துணையோட அம்மாவுக்கு இந்த விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு, வாழ்க்கை துணையோட அவங்களோட வீட்டுக்கு சில விஷயங்கள் நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அது விதமாக ஒரு சின்ன ஒரு அழுத்தம் ஏற்படும். மேலும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு பாக்கியமாக கிடைக்கும். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு பொருளை இழந்தீங்கன்னா சரிங்களா, இன்னொரு இடத்துல அது கிடைக்கும்.
இப்போ விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் சொல்லும்போது ஒரு நெல்லை வந்து விதைப்பாங்க, அது அவங்களுக்கு இழப்பு தான், ஆனால் அது இன்வெஸ்ட்மெண்ட். திருப்பி என்ன ஆகும், அது ஒரு 100 நெல்மணியாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ சில விஷயங்கள் நீங்கள் இழப்பு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஒரு வருமானத்தை ஏற்படுத்தும். அதனால் அது ஒரு முதலீடாக தான் நீங்கள் நினைக்கணும். ஸோ யாருக்கு விஷயங்கள் செய்யணுமோ அதில் நல்லபடி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸாக கொடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5க்கும் 6க்கும் அதிபதியான சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 7ல் இருக்கிறாருங்க. ஸோ மனது, பூர்வீகம், வெற்றி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களோட வாழ்க்கை துணையால் நிர்ணயிக்க போகுது. அப்போ என்ன பண்ணணும், கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கை துணையை நல்லா பார்த்துக்கணும், சந்தோஷமாக பார்த்துக்கணும். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுங்க. வீட்டில் அவங்களால செய்ய முடியல வேலைகளை நீங்கள் பகிர்ந்து செய்யுங்க. அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. பிஸ்னஸில் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். வேலையின் மூலமாகவோ அட்லீஸ்ட் வீட்டுக்கு வந்த ஒரு புன்முறுவலோட ஒரு காஃபி டீ கொடுத்தீங்கனாலே போதும். என்ன நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் தான். அப்போ உங்களுக்கு வெற்றி அடையணும் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ரொம்ப நல்ல விஷயங்கள் என்னென்னா அவங்கள வாழ்க்கை துணையை நல்லபடியாக நடந்துக்கணும். உங்களோட நண்பர்களை நீங்கள் நல்ல முறையில் நடத்திக்கணும். நண்பர்கிட்ட வந்து நான் இதை பண்ணால் எனக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நண்பரை நீங்கள் எங்கேயாவது டவுன் பண்ண நினச்சிங்கன்னா அது உங்களை டவுன் பண்ணும். ஸோ நண்பர்களுக்கு எந்த விஷயம் நல்லதோ அதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுவீங்க. கூட்டு தொழில் இருப்பவர்களை நீங்கள் உயர்த்த நினைத்தால் நீங்களும் உயர்வீர்கள். ஸோ அதனால் கன்னிராசி என்பவர்கள் கண்டிப்பாக உடன் இருப்பவர்களை நல்ல முறையில் பார்த்துக்குங்க. குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் இருக்கணும். அவங்களோட நடத்தைகள் ஏன்னா இப்போ ஆக்டிவிட்டீஸ்லாம் மாறும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஏன்னா வளர்கிறாங்களா குழந்தைங்க. ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் கவனிங்க. தீய நண்பர்களுடன் பழக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அந்த நண்பர்கள் கொஞ்சம் எப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்டிக்காமல் பார்த்து பக்குவம் நடந்துக்குப்பா என்னென்று டெய்லியும் ஒரு ஃப்ரெண்டு போல் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாமே சொல்லுவாங்க. நீங்கள் கண்டிச்சிங்கன்னா மறைப்பாங்க. அது ஒரு அழுத்தத்தை கொடுப்பதான வாய்ப்புகள் உண்டு. அதனால் குழந்தைகளிடத்தில் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியது கன்னிராசி அன்பர்களுக்கு முக்கியமான ஒரு அறிவுறுத்தல். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட வேலைகள் எப்படி இருக்கும், கன்னிராசி அன்பர்களின் வேலை பார்த்தீங்கன்னா ஒரு மனதுக்கு பிடித்த ஒரு வேலையாகவே இருக்கும், ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய செயல் வேலையாகவே இருக்கும். ஆனால் வேலையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். உங்களோட முதலாளி இல்லைனா உங்களோட உயர் அதிகாரிகள் சிறிய அழுத்தங்கள் ஏற்படும். வேலை டைமுக்கு முடிக்கல, சொன்ன வார்த்தை காப்பாற்றலை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பார்த்து பக்குவமாக டைமிங் ஷெட்யூல் போட்டு கன்னிராசி அன்பர்கள் நேர மேலாண்மையை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். உங்களுக்கு 11ஆம் அதிபதி சந்திர பகவான் வராரு. ஸோ லாபங்கள் ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஸோ புதுசாக பிரான்ச் எதனா ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தை கொஞ்சம் தவிர்த்துருங்க. அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். புது பிரான்ச்சஸ் அவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்க வேண்டாம். அப்படி இல்லைன்னா உங்களோட சுய ஜாதகத்தை கொண்டு வந்தீங்கன்னா அதை பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களோட கிரக நிலைகள் எப்படி இருக்குது உங்கள் ஜாதகத்தில் பார்த்து உங்களுக்கான தேதிகள் குறித்து கொடுக்கப்படும். ஸோ அதுபடி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். மேலும் உங்களுக்கு 12ஆம் அதிபதி சூரிய பகவானாக இருக்கிறார். அவர் 5ல் இருக்கிறார். அப்போ குழந்தைகளுக்கு ஒரு சிறிய விரயங்கள் ஏற்படும். சரிங்களா, குழந்தைகளுக்கு ஒரு சிறிய விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ என்ன விரயமாக இருக்கும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு ஒரு எஃப்டி போடுங்க, ஃபியூச்சர் எஃப்டி. சரிங்களா, ஃபியூச்சருக்காக போட்டு வைங்க. ஒரு லேண்டு நீங்கள் வாங்கலாம். இது போல் விஷயங்கள் அவங்களுக்கு செய்யும் பொழுது எங்க நானே வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நான் எப்படிங்க குழந்தைக்கு லேண்டு வாங்குறது, எப்படி போடுறது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் குழந்தைகளுக்காக ஒரு வங்கி கணக்கு, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ், முக்கியமாக வங்கியை விட போஸ்ட் ஆஃபீஸ் எடுத்துக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சேமிப்பு கணக்கு ஆரம்பித்து உங்களால் முடிஞ்ச ஒரு 100 ரூபாவோ சரிங்களா 200 ரூபாவோ ஏதோ ஒன்று மாதமோ வாரமோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சேமிப்பை உருவாக்குங்க. இது ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். ஸோ அதனால் கன்னிராசி அன்பர்கள் நான் சொன்ன மாதிரி காலையில் 6 மணிக்கு அந்த வாயிலே தண்ணி வச்சுக்க சொல்லிடுறேன் பார்த்தீங்களா, அந்த பரிகாரத்தை செஞ்சிங்கனாலே உங்களுக்கு எல்லா விதமான சக்ஸஸும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இன்றே ஆரம்பிச்சிருங்க. இது உங்களுக்கு ரொம்ப சிறப்பானது ஒரு பரிகாரமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.